தியா ஏய் தியா, இப்படிலாம் தூங்கினா நான் என்னடி பண்ணுவேன்? ஒரு ஆம்பளை பையன் வந்து உங்க காலை தூக்கி மடியில போட்டு உட்காந்துருக்கான். எழுந்திருக்காம என்ன தூக்கம் இவளுக்கு? ஐயோ ஆதி, அப்பா. தியா தியா, டைம் ஆயிடுச்சு, எழுந்துரு. ஆதி வாங்க, எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கி இருக்கலாம். என்ன இருந்தாலும் பொண்டாட்டி காலை தூக்கி மடியில வச்சுட்டு இருந்தா அது ஒரு சுகம்தான். என்னது, ஏன் காலை உங்க மடியிலையா? ஆமா, ஏன்? என்ன நீங்க என் காலெல்லாம்? ஏன் பொண்டாட்டி காலை தூக்கி ஏன் மடியில வச்சு ரசிச்சுட்டு இருந்தேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னங்க நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா தெரியும். ஆமா ஆமா, யாராவது பார்த்துருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மேடம் காலை தூக்கி என் மடியில போட்டிருக்கிறத பார்த்தா பிரச்சனை. அப்போ மேடம் போட்டிருக்கிற மெட்டி தெரிஞ்சா? ஹே தியா, பெட்ஷீட்டாவது பூத்திட்டு தூங்க வேண்டியது தானே. எதுக்கு கால் தெரியுற மாதிரி படுத்திருக்க? நான் வந்ததுனால பரவாயில்ல, வேற யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகுறது? அது இல்லைங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். அதான் பார்த்தேனே, இவ்வளோ அசந்து தூங்கினேன்னு. தியா, ரொம்ப டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ, நான் வேணா கால் அமைக்க விடுறேன். எது, கால் அமைக்க விடுறீங்களா? நீங்களா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். ஏன் என் பொண்டாட்டி கால் அமைக்க விடக்கூடாதானா? நீ படு. நான் படுக்க மாட்டேன்ப்பா. எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா போச்சு இல்லை? உங்கள் வீடு இது, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏன் என்னாகும்? ஏன் பொண்டாட்டி தானே நீ? அது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். என்னமோங்க, எல்லாம் எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத. சரி, ஏன் நிக்கிற? உட்காரு, உட்காந்து பேசலாம். இல்லை பரவாயில்ல. நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு? உட்காரு. இல்லை உங்க பக்கத்துல. இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துடுச்சு. ஏன், என்ன நடந்துச்சு? ஆதி, நீ தானே கேட்ட என்ன நடந்ததுன்னு, அதான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பக்கத்துல வந்திருக்கேன். அதை நீங்க தள்ளியே சொல்லலாமே. இடுப்புல கை வைக்காதீங்க, கூச்சமா இருக்கு. என்னது ஊச்சமா இருக்கா? நான் ரூம்குள்ள என்டர் ஆகும்போது நீ எப்படி படுத்திருந்த தெரியுமா? இதுக்கே இப்படி கூச்சப்படுற? அப்போ அதெல்லாம் தெரிஞ்சா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் அப்படியா படுத்திருந்தேன்? ஆமா, ஏதோ உன் புருஷன் நல்லவன்றதுனால உன்னை சும்மா விட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன, எதுக்கு பக்கத்துல வரீங்க? தள்ளி போங்க. ஏன் நான் உன் பக்கத்துல வரக்கூடாதா? நீங்க வரலாம், ஆனா இப்போ. சொல்லு, வரலாமா வரக்கூடாதா? திடீர்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? உனக்கு எது ஓகேவோ அதை சொல்லு. ஐயா ஆதி. அம்மா, ஆதி, இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, மார்னிங் ஆயிடுச்சு, தியாவை ஆஃபீஸ் கூட்டிட்டு போகணும், அதான் வந்தேன். ஆபீஸ்க்கா? ஆமாம்மா, கொஞ்ச நாளைக்கு தியா அவ அப்பாவுக்கு பதிலாக ஆஃபீஸ் வரணும். அவளுக்கு என்னப்பா தெரியும்? அவளே டீச்சர். ஓ, ஆபீஸ் வேலையெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவ நம்ம கம்பெனி பார்ட்னர். அவ அப்பா இல்லாத காலத்துல அவ இங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனாலதான் அவ அப்பா ஆஃபீஸ் போக சொல்லியிருக்காரு. அப்பா கிட்டே சொல்லிட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டாருமா. ஓ, சரி போய் சாப்பிடு ஆதி. சரிம்மா, கிளம்பி ரெடியா இரு, ஆஃபீஸ் போகணும். எனக்கு என்னமோ ஆதி பண்ற எதுவுமே சரியா படல. ஒரு பொண்ணு
பொண்ணோட நிழல கூட நெருங்காத ஆதி இப்போ இந்த பொண்ணோட பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். நான் பார்த்த ஆதி இது கிடையாதே. ஆதி இந்த பொண்ணு மேல காட்டுற அக்கறை வெறும் அக்கறை மாதிரி தெரியலையே. எப்போ ஆதி இந்த பொண்ணோட பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கானோ இதை இப்படியே விடுறது நல்லது கிடையாது. அவன் இந்த பொண்ணு மேல காட்டுற அக்கறை வேற ஏதாவும் மாறிடக்கூடாது. அக்கறை அக்கறையோட இருந்தா நல்லது. நீ எதுக்குமா நின்றுட்டு இருக்க? கிளம்பலையா? இதோ கிளம்புறேன் ஆண்டி. ஆதியை பத்தி விசாரிக்க சொல்லணும். நான் நேரா ஆபீஸ்க்கு போய் அவனை பத்தி விசாரிச்சா சந்தேகம் வரும். யாரையாவது விட்டு தான் கேட்க சொல்லணும். என்ன நீ மார்க் வாங்கியிருக்க? மார்க்கு இன்னும் ஒரு மாசத்துல பரீட்சையை வச்சுக்கிட்டு மார்க் வாங்கியிருக்கலாம். மார்க்கு உன் அக்கால பாருடி எப்படி படிக்கிறா. நீ ஏன்டி இப்படி இருக்க? பள்ளிக்கூடத்து பக்கம் தலைய காட்ட முடியல. அந்த டீச்சரு என்னை அந்த ஏஜ் ஏசுறாங்க. உனக்கு அசிங்கமாவே இல்லையா? என்ன மார்க் வாங்கியிருக்க? 250 மார்க்கு. இதெல்லாம் ஒரு மார்க்கா? ஏம்மா நான் படிக்கிறேம்மா. அதான் பாக்குறேன் நீ படிக்கிற லட்சணத்தை. 4 மாடு வாங்கி கொடுத்துதான் மேய்க்க சொல்லணும். நீ ஒன்னும் பள்ளிக்கூடமே போக வேண்டாண்டி. வீட்டுல உட்காந்து மாடு மேய். அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். ஒன்னெல்லாம் காலையில சோத்து மூட்டையை கட்டி பள்ளிக்கூடம் அனுப்பி பத்தாத்துக்கு உன் துணியெல்லாம் துவைச்சு போட்டு உனக்கு சேவை செய்யறல்ல, மார்க் வாங்கிட்டு வருவேன். ஏம்மா இனிமே படிக்கிறேம்மா. போனை தூக்கி போட்டு உடச்சாதான் சரி வரும். எப்ப பாரு இந்த போனுள்ளே தலை விட்டுக்குன்னு படிக்கிற வேலை கிடையாது. அப்பா வரட்டும். அம்மா படிக்கிறேம்மா. அப்பா கிட்டலாம் சொல்லாதம்மா. என்னடி ரூம் இது? இப்படிதான் வச்சிருப்பியா? நான் போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் தூத்து பெருக்கி வச்சிடல. என்ன பண்ணுவேனே தெரியாது. போமா, நான் பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். என்னதான் பிள்ளையோ அதே மாதிரி படிச்சா வாழ்க்கையில உருப்பட முடியும்? நான் என்ன படிக்க மாட்டேன்னா சொல்றேன். அது என் மண்டையில ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? அவன் எப்படியோ படிச்சிடுறான். அதுக்கு நான் என்ன பண்றது? ஏனாட்டி ஒன்றும் இல்லைம்மா. ஏங்க நான் தான் கிளாஸ் ரூம்ல தானே இருக்கேன். தெரிஞ்சுட்டு எதுக்கு கால் பண்றீங்க? இப்போ யாரோட கிளாஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா? ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். அந்த ஆளு ராகுலுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நீங்க வேற சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க. மாட்டணும்னா என்ன ஆகுறது? அந்த ஆளு எப்படா பழிவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கான். இதுல கிளாஸ் ரூம்ல நீங்க கால் பண்ணி மொபைல் பார்த்தா புடிங்கி வச்சுப்பான். இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் கால் பண்ணேன். அதுவும் இல்லாம அந்த ராகுல் கிளாஸ்லாம் நீ அட்டன் பண்ணணுமா என்ன? எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளு. கேட்பாங்க கேட்பாங்க. ஏன் என்கிட்ட டவுட் கேட்க கேர்ள்ஸ் எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க, தெரியும்ல? கேர்ள்ஸ் எல்லாம் இல்ல, அந்த ஜெனிஃபர் தான் லைன்ல நிப்பா. ஏய் சத்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. ஏன் நேற்று சுட்டு கொடுத்த தோசை அதுல ஏதாவது ஃபால்ட்டா? சரியில்லாமலாம் போலையே. நீங்க அப்படியே பேச்சை மாத்தாதீங்க. அம்மா இப்ப எதுக்கு நீ கோவமா இருக்க? எதுக்கு நீங்க கிளாஸ்ல கால் பண்ணீங்க? அதான் உனக்கு பிரச்சனையா? ஆமா. அப்ப ராகுல் பார்த்தா என்ன உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சே என்ன மாட்டி விடுறதுக்கு தானே நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க. அப்போ உண்மையிலே மேடம் என் மேல கோவமா இருக்கீங்க? ஆமா, கோவமா தான் இருக்கேன். எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா, கோவமா தான் இருக்கேன். எங்க இப்ப சொல்லு. ஆமா, கோவமா தான் இருக்கேன். என்ன சவுண்டையே காணோம்? அது நான் கோவமா தான் இருக்கேன். நிஜமாவே நீ கோவமா இருக்கன்னு எடுத்துக்கலாமா? அது சொல்லுவியே. ஆமா கோவமா தான் இருக்கேன். இப்போ சொல்லு பாப்போம். இவ்வளோ நேரம் கியான் கியான் கியான்னு கத்திக்கிட்டே இருந்த, எங்க வாய்ஸையே காணோம்? நான் கோவமா தான் இருக்கேன். எங்க அந்த கோவமா இருக்கிற முகத்தை காமிங்க. ஏ அப்பா, ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. ஆனா கோவமா இருக்கும்போது கூட அழகா தான் இருக்கு. சரி சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? ஏன் கால் பண்ணிட்டே இருந்தீங்க? அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் என் சத்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னான் எனக்கு சூரியகாந்தி பூனா பிடிக்கும்னு. அதான் அவளுக்காக எடுத்துட்டு வந்தேன். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பூவையா இல்ல என்னையா? ரெண்டுமே தான். பூவையும்
அப்புறம் உங்களையும். சொல்லிட்டாலே அவ காதல. கதிரு 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 உள்ள இருக்கியா? டேய் என்னடா ஆச்சு? கதிரு விஷயம் தெரியுமா? எங்க இருக்கா அவ? அங்கதான் இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல. வரம் இருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். தியா எபிசோட் கிட்டத்தட்ட 96 எபிசோடு நம்ம கடந்துட்டோம். 100க்கு இன்னும் 4 எபிசோடு தான் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு ஒரு gift சொல்லியிருந்தோம். நாங்கள் அதை 100th எபிசோட் அன்னைக்கு சப்ஸ்கிரைபர் பேரை ரிவீல் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா நாங்க நேமை ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு gift போய் சேர இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா 100th எபிசோட் அன்னைக்கு எங்கள் gift உங்கள் வீட்டில் இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் நேமையும் நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ரேண்டமாக தான் அவங்களோட நேமை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அவங்களோட பேர் மகா 38759. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ கமெண்ட்லேயும் உங்களோட பர்சனல் டீட்டெயிலை ஷேர் பண்ணால் அது சேஃப்டி கிடையாது. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டேக் பண்ணி வைக்கிறேன். ஐடி நேம் tudaytoon_e3m. இதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். மறக்காம டிஎம் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தியா 100th எபிசோட் அன்னைக்கு எங்களோட கிஃப்ட் உங்கள் வீட்டில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி.